கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்க இலக்கு நிர்ணயித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற ஏழை எளியோருக்கான நிலையான ஒருங்கிணைந்த வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் வல்லம் பேரூராட்சியில் 8 ஏக்கர் பரப்பளவில் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 969 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் இவற்றை பயனாளிகளுக்கு வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், TKG நீலமேகம், அண்ணாதுரை, மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுக்கம் பூபதி உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்க இலக்கு நிர்ணயித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 3500 கோடி ரூபாய் கலைஞர் கனவு திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்து 1 லட்சம் வீடு கட்டணும்னு சொல்லி திட்டமிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் அந்த கலைஞர் கனவுகளில் இருக்கிற வீடுகள் கட்டுகிற திட்டத்தை இன்றைக்கு வேகமாக நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும். அதற்கு படிப்படியாக நிதி ஒதுக்கி அந்த பணியை செய்வோம் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்க இலக்கு நிர்ணயித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற ஏழை எளியோருக்கான நிலையான ஒருங்கிணைந்த வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் வல்லம் பேரூராட்சியில் 8 ஏக்கர் பரப்பளவில் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 969 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் இவற்றை பயனாளிகளுக்கு வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், TKG நீலமேகம், அண்ணாதுரை, மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுக்கம் பூபதி உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்க இலக்கு நிர்ணயித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 3500 கோடி ரூபாய் கலைஞர் கனவு திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்து 1 லட்சம் வீடு கட்டணும்னு சொல்லி திட்டமிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் அந்த கலைஞர் கனவுகளில் இருக்கிற வீடுகள் கட்டுகிற திட்டத்தை இன்றைக்கு வேகமாக நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும். அதற்கு படிப்படியாக நிதி ஒதுக்கி அந்த பணியை செய்வோம் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள்.